பாத்துட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன். ஹாய்ங்க, வெல்கம் டு கோகுல் வியூ. இன்னைக்கு என்ன படத்தை பார்க்க போறோம்னா உப்பு தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்க வித் லவ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அபிஷன் ஜீவன் இவர் தான் நடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இவர் எந்த படமும் நடிச்சிருக்க மாட்டாரு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. எல்லாரும் மக்கள் மத்தியில நல்லா வரவேற்பு கொடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துல சசிகுமார் தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. அந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஏஞ்சல்னா நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதுக்கு மெயின் ரோலா இவர் தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்து கல்யாணம் பண்ற ஒரு வயசுல இருக்காரு. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டுல ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டா விருப்பமா பொண்ணு பார்க்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினியோட என்ட்ரி. ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க தான். ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது இவங்க யாரு என்னன்னு. இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரெண்டு பேருமே தன்னோட லைஃபை பத்தி சொல்லிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே பாஸ்ட்ல ஏதோ லவ் இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே லவ் இருக்கும். ரெண்டு பேருமே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒன் சைடு மட்டும் தான் லவ் பண்ணிருப்பாங்க. அனிஷான ஒரு பொண்ணு கனவுல எல்லாம் வரும். சடனா அப்புறம் ஹீரோயினி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட பாஸ்டோட லவ்வர்ஸ், அவங்கள தேடி போலாம் அப்படிங்கிறாங்க. இந்த என்னது இப்படி என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. நம்ம தேடி போவோம், எப்படிதான் அவங்க இன்னமும் அவங்க சிங்கிளா இருக்காங்களா கமிட்டடா இருந்தா நம்ம அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோம், என்ன ஆகுதுங்கிறத ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ சரி வேண்டாம் விருப்பமா சொல்றாரு. போற இடத்துல ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வருது. திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். இதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. போற இடத்துல நிறைய காமெடி சீன்ஸும் நடந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒவ்வொரு இடத்துல என்னடா லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ஹீரோவோட ரோல் என்னன்னா, ஹீரோ சும்மா சை டைப் நார்மலான பையன். அவரு ஒரு விஷயத்துல இறங்கிட்டா ரொம்ப டீப்பா இருப்பாரு. அவரு ஒண்ணு அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா அவருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ கேரக்டர் காட்டியிருப்பாங்க. ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவரு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்படிதான் ஹீரோவை காட்டியிருப்பாங்க. ஹீரோயினோட கேரக்டர் ரோல் என்னன்னா, ஹீரோயின் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. அவங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்க போனாலும் ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுக்கிறதுன்னு ஹீரோவை காண்டேத்திக்கிட்டே இருப்பான். அவங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா இருக்கிறதுனால ரொம்ப ஓப்பனாவா பேசுறது, எல்லாமே ஓப்பனா பண்றதாவே இருக்கும். அப்படிதான் காட்டியிருப்பாங்க. கனவுல எல்லாம் வரும். படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ். படத்துல பிளஸ் எதுன்னு சொல்லுவோம்னா, இந்த படத்துல ஸ்கூல் மெமரிஸ்ன்னு ஒண்ணு காட்டியிருப்பாங்க. அது நம்மளோட லைஃப்பை ரீவன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இன்டர்வல் வரைக்குமே ஸ்கூல் மெமரிஸே காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. படத்துல இன்னொரு கருத்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது நம்ம பர்சனல் லைஃப்ல எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா அது கண்டிப்பா சொல்லிடுங்க. அது இப்போ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்போ நான் அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க. அப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் லவ் ப்ரொபோஸ் பண்றேன், அவ வேண்டான்னு ஏதோ சொல்லிடுவாளோ, வேற ஏதாவது மிஸ்பிகேவ் பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறத விட அவங்கள்ட்ட நம்ம போய் ஓப்பனா பேசிடலாம், சொல்லிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் சொல்லாம ஃபியூச்சர்ல உட்காந்து ஃபீல் பண்றது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க சொன்னா எஸ் ஒன்னோ இதுதான் சொல்ல போறாங்க, அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிடும். அதை திருப்பி திருப்பி யோசிச்சு ரொம்ப பெயின் ஆகி அப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை படத்துல ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. படத்துல மைனஸ் என்னன்னா, ஒவ்வொரு சீன்ஸும் கொஞ்சம் ஏத்துக்க மாதிரி இருந்தது. இந்த கதைக்கு இதுக்கு செட் ஆகாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் மைனஸா இருந்தது. மியூசிக்ஸுமே படத்துல ஒரு சாங்ஸ் கூட அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்காது. நார்மலான ஒரு படம், நம்ம ஸ்கூல் மெமரிஸே ரிட்டர்ன் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வேணா இந்த படத்துல பிளஸ்ஸா சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை நீங்க ஸ்கூல் மெமரிஸ் திரும்ப அதை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தை 96 படம்லாம் நம்ம ஸ்கூல் மெமரிஸே ரிட்டர்ன் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தமா எடுத்துக்கலாம். ஆனா கதை ரீதியா படத்தை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுக்காக இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மற்றபடி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. படம் ஒரு நார்மலான ஸ்டோரி, ஆனா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ஃபீல் குட்டான மூவி. ஒரு லவ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத 2K கிட்ஸ் லவ்வை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. அவங்களோட 2Kவோட லைஃப் ஸ்டைலையும் லவ் ஸ்டோரியும் அதை இந்த படத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நீங்க பிடிக்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி புது படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம கோகுல் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் இருக்குங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் ரெகுலரா போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.